ஒரு மாஸ் ஹீரோ சிஎம் ஆகிட்டா எப்படி இருக்கும்? தமிழ்நாட்டோட 50 ஆண்டு கால அரசியல் வரலாற்றை மாத்தி எழுதி விஜய் வந்து இப்போ கோட்டையில சிஎம்மா உக்காந்துட்டாரு. மே 4 ரிசல்ட் வந்துச்சு. நாளைக்கு கிட்டத்தட்ட இந்த ஒரு மாசம் ஆட்சி எப்படி இருக்கு? ஆக்சுவலி மே 10 தான் அவர் சிஎம்மா பதவி ஏற்றார். ஆனா ஒரு மெஜாரிட்டி வந்துருச்சு, இவர் தான் சிஎம் ஆக போறார் அப்படின்னு மே 4 தெரிஞ்சிருச்சு. ஸோ ஆப்வியஸ்லி அதிகாரிகள் எல்லாமே வந்து விஜய் பக்கம் சாய ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ நம்ம வந்து மே 4 டு ஜூன் 4 இந்த 1 மந்த்துக்கான ஆட்சி எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம செக் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா விஜய் வந்து சிஎம்மா உட்கார்ந்த இந்த 30 டேஸ்ல ஆட்சி எப்படி இருக்கு? சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போச்சு அப்படின்னு எதிர்கட்சிகள் எல்லாருமே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. கஞ்சா விற்பனையை தட்டி கேட்ட ஒரு இளைஞர் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்கார். தாவேக்காவோட குதிரை பேர அரசியல் வந்து உண்மையிலேயே இந்தியா ஃபுல்லா தமிழ்நாட்டை பார்த்து முகம் சுளிக்க வச்சிருக்கு. ஸோ இந்த டைமிங்ல விஜயோட அந்த சர்க்கார் சறுக்குச்சா சாதிச்சுச்சா அப்படிங்கிற விஷயத்த தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒரு சிஎம்மா விஜய்க்கு விடப்பட்ட முதல் சவாலே சட்டம் ஒழுங்கு தாங்க. சென்னை தண்டையார்பேட்டையில கஞ்சா விற்பனையை தட்டி கேட்ட ஒரு இளைஞர் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்கார். இது தாவேக ஆட்சியோட சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்கான மிக முக்கியமான அடையாளம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விஜய் வந்து அந்த இல்யூஷன் கற்பனை உலகத்தை விட்டு வெளியில வரணும், சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டணும் அப்படின்ட்டு கடுமையா வந்து விமர்சிச்சிருக்காரு. டிடிவி தினகரன் உள்ளிட்ட தலைவர்கள் வந்து தாவேக ஆட்சியில சட்டம் ஒழுங்கு ரொம்ப மோசமா இருக்குன்னு அப்படின்னு குற்றம் சாட்டியிருக்காங்க. டிஎம்கே குற்றம் சாட்டியிருக்காங்க. கோவை சிறுமி பாலியல் வழக்கு, அந்த வழக்கு வந்து தாவேக ஆட்சிக்கு அவங்க முகத்துல பூசப்பட்ட ஒரு கரியாவே இருக்கும். தாவேக ஆதரவாளர்கள் கொடுத்த ரிப்ளைலாம் இன்னும் வந்து கோபத்தை அதிகமாக தான் ஆக்குச்சு. என்ன இஷ்யூ நடந்துகிட்டு இருக்கு, ஏன் இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கோபம் இன்னும் அதிகமாச்சு. ஆனா சில அதிகாரிகளை கூப்பிட்டு சட்டம் ஒழுங்கு சம்பந்தமா விஜய் வந்து ஆலோசனை பண்ணார் அப்படின்னு ஒரு தகவல் இருந்தாலும் வெளிப்படையா நமக்கு எந்த உண்மையும் தெரியல. இப்போ திருச்சியில நடந்த ஒரு நன்றி தெரிவிக்கும் கூட்டத்துல கூட சிஎம்மா இருக்க விஜய் வந்து திமுக மேல பழி போட்டு போறாரு. ஸோ இதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு நடவடிக்கை அப்படின்னு தெரியல. ஒரு அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்க விஜய் ஆரம்பத்துல இருந்தே தயங்குறாரு. அது வந்து ஒரு நல்ல தலைவனுக்கு அழகு கிடையாது. 108 இடம் தான் வந்திருக்கு, மெஜாரிட்டி வரல அப்படின்னு. அதுக்கப்புறம் விஜய் வந்து அந்த சிஎம் சீட்ல உட்கார மெஜாரிட்டி வேணும் அப்படிங்கிறதுக்காக விஜய் பண்ண அந்த ஜனநாயகம் இல்லாத விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்க கவனிச்சிருப்பீங்க. அதையும் நம்ம நிறைய முறை பேசிட்டோம். ஒரு பக்கம் திமுக கூட்டணி கட்சிகளோட நேரடியா பேசிக்கிட்டு, இன்னொரு பக்கம் என்டிஏ கூட்டணிகளோட மறைமுகமா பேசிக்கிட்டு, குதிரை பேரம் ஹார்ஸ் ட்ரேடிங்கும் பண்ணிக்கிட்டு, இவர் வந்து இனி தூய சக்தின்னு கிளைம் பண்றதுக்கு கொஞ்சம் கூட தாவேகாக்கு அருகதை இல்லை அப்படிங்கிற ஸ்டேஜை வந்து அடைஞ்சிருக்கு. சரி, அதுக்குள்ள நீங்க வந்து விஜய் வந்து கேள்வி கேட்டா எப்படி? 6 மாசம் டைம் கொடுக்கணும்ல அப்படின்னா, சரி 6 மாசம் டைம் வந்து அந்த காலத்துல கொடுத்தாங்க அப்படின்னா அன்னைக்கு இருந்த ஃபெசிலிட்டிஸ் கம்மியா இருந்துச்சு. அவங்களுக்கு இந்த நிர்வாகத்தை புரிஞ்சிக்கவே வந்து டைம் எடுக்கும். ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு ஏஐ தொழில்நுட்பம்ல இருந்து டெக்னாலஜி நல்லா வளர்ந்துருக்கு. இந்த டைமிங்ல 6 மந்த் எல்லாம் அவசியமே கிடையாது. ஏன்னா சிஎம் தான் வேறையே தவிர அதிகாரிகள் அதே அதிகாரிகள் தானே. சட்டம் ஒழுங்க கவனமா பார்த்துக்கணும், ஸ்ட்ரிக்டா இருங்க அப்படின்னு சொல்ல விஜய்க்கு எவ்வளவு டைம் வேணும்? 6 மாசம் வேணுமா? இப்போ கோவை சிறுமி வந்து பாலியல் வன்கொடுமையில இறங்கிட்டாங்க. என்ன சார் இப்படி இருக்குன்னு நம்ம கேள்வி கேட்டோம் அப்படின்னா, அதுக்குள்ளலாம் கேட்காதீங்க, இன்னும் 6 மாசம் டைம் இருக்கு அப்படின்னு. கஞ்சா விற்பனையை தட்டி கேட்ட ஒரு இளைஞர் வந்து படுகொலை செய்யப்பட்டார்னு கேட்டா 6 மாசம் டைம் இருக்கு, அது வரைக்கும் கேட்காதீங்க அப்படின்னு ரிப்ளை வருது. இப்போ என்ன பண்ணோம், நம்ம கண்ணு முன்னாடியே வந்து சட்டம் ஒழுங்கு எவ்வளவு மோசமா இருந்தாலும், கொலைகள் கொள்ளைகள் நடந்தாலும் நம்ம வந்து சைலண்டா இருக்கணும். 6 மாசத்துக்கு அப்புறம் தான் அண்ணன்ட்ட கேட்கணும், அது வரைக்கும் சைலண்டா இருக்கும் அப்படின்னு நம்ம பொறுமையா இருக்கணும். ஏன் கத்துறீங்க? இப்போ யாராவது 2 பேர் சேர்ந்து ஒருத்தரை போட்டு அடின்னு அடிச்சாங்கன்னா தம்பி கத்தக்கூடாது. அண்ணன் 6 மாசத்துக்கு அப்புறம் ஆக்ஷன் எடுப்பாரு, அது வரைக்கும் அடி வாங்குங்க, ஆனா சத்தம் வராம அடி வாங்குங்க அப்படின்னு நம்ம பேசிடணும். ஏன்னா சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த அடி வாங்குறவங்க பாதிக்கப்படுறவங்கலாம் வந்து குமராம இருப்பாங்க. ஏன்னா 6 மாசத்து வரைக்கும் நம்ம சவுண்ட் எதுவும் வெளியில வரக்கூடாது, அடி வாங்கினாலும் சத்தம் போடக்கூடாது. கொள்ளைய திருட்டு போயிடுச்சு அப்படின்னாலும் நம்ம எந்த கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கக்கூடாது. 6 மாசம் வரைக்கும் நம்ம பொறுமையா இருக்கணும். 6 மாசம் எதுக்கு அப்படின்னா, அந்த நிர்வாகத்தை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண
அன்றைய காலத்துல கொடுத்த ஒரு விஷயம். இன்னைக்கு இருக்க டெக்னாலஜிக்கெல்லாம் 6 மாசம் அவசியம் கிடையாது. அப்படியே 6 மாசம் வேணும் அப்படின்னா அது அரசியல்வாதிகள் வேணா அந்த ஸ்டாண்ட் எடுக்கட்டும். மீடியாவுக்கு ஏன் அந்த ஸ்டாண்ட்? மீடியா பேசலாம். மீடியா டே 1 ஃபர்ஸ்ட் செகண்ட்ல இருந்தே அவங்க பேசலாம். ஸோ இந்த எதிர்ப்பு குரல் தான் ஒரு ஆட்சியை வந்து சரியா வழி நடத்தும். நீங்க அந்த எதிர்ப்பு குரலே வராம பண்ணிட்டீங்க அப்படின்னா திமுக எப்படி இப்போ மிஸ் ஆச்சு பார்த்தீங்களா, தோல்வி ஆச்சு பார்த்தீங்களா, அந்த ஸ்டேஜுக்கு வந்து தாவேகா சீக்கிரம் வந்துடும். ஊழலற்ற நிர்வாகம் கொடுப்பேன் அப்படின்ட்டு எப்போ வந்து ஹார்ஸ் ரைடிங் பண்ணிட்டீங்களோ இனிமே ஊழலற்ற அப்படிங்கிற அந்த முழக்கம் செய்யறதுக்கே தாவேகாக்கு அடிப்படை உரிமையே கிடையாது. ரெண்டாவது, நீங்க தாவேகா ஆட்சி அமைச்ச அடுத்த செகண்ட் என்னென்ன சொன்னீங்க? 200 யூனிட் மின்சாரம் இலவசம். நீங்க சட்டம் ஒழுங்கு பெண்கள் பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்னீங்க. மாநிலம் முழுவதும் அனைத்து பேருந்துகளுக்கும் பெண்களுக்கு இலவச பயணம் சொன்னீங்க. நீங்க சிஎம் ஆகி இப்ப எத்தனை நாள் ஆயிடுச்சு? இப்ப வரைக்கும் என்ன பண்ணிருக்கீங்க? சட்டம் ஒழுங்கு எந்த லட்சணத்துல இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். இன்னும் அனைத்து பேருந்துகளுக்கும் பெண்களுக்கு இலவசம் அந்த ஸ்கீம் கொண்டு வரல. 200 யூனிட் மின்சார இலவசம் நீங்க சொன்னது ஒண்ணு ஆனா செஞ்சது ஒண்ணு. பயிர்க்கடனும் அதே தான், நீங்க சொன்னது ஒண்ணு ஆனா செஞ்சது ஒண்ணு. ஸோ இப்படி முன்னுக்கு பின் முரணாவே நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இதெல்லாம் வந்து மக்கள் வந்து டிவிலையோ ஃபோன்லையோ பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. அப்படின்னோடனே மின்சார கட், மின்சாரம் இருந்தால் தானே நீங்கள் சார்ஜ் பண்ணுவீங்க, டிவி ஓடும், அதை கட் பண்ணு. இப்போ எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க? ஏன்னா மக்கள் வந்து வீதியில் வந்து நிற்கிறாங்க நைட்டு முடியலை அப்படின்ட்டு. அவ்வளோ வெயில், அவ்வளோ அனல், கண்டினியூஸாக மின்சார கட். அது சம்மந்தமாக எதுவும் பேசலை. அனுபவம் இல்லாத ஒருத்தருக்கு இந்த ஒரு அரிய வாய்ப்பு வந்து மக்கள் கொடுத்துருக்காங்க. ஏன்டா கொடுத்தோம் அப்படின்னு மக்கள் வந்து ஃபீல் பண்ற அளவுக்கு இந்த ஆட்சி கொண்டு போயிடாம விஜய் பார்த்துக்கணும். இதுக்கப்புறமாச்சு இதை வந்து கன்சிடர் பண்ணி சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டி இந்த ஆட்சியை நல்வழியில கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். நேற்று ஆராசா அவர் டிஎம்கே ஆராசா அவர் ஒரு இது சொன்னார் பார்த்தீங்களா, விஜயோட பாடி லாங்குவேஜை 2 பாடி லாங்குவேஜை அழகா கம்பேர் பண்ணாரு. திருச்சி கூட்டம் சரி, பிரச்சாரமும் சரி, அப்போ விஜயோட பேச்சு துணி, பாடி லாங்குவேஜ் பாருங்க. உதயநிதி ஸ்டாலின் பேச்சுக்கு பதில் சொல்லணும், ஆனா அப்போ வந்து விஜயோட பாடி லாங்குவேஜையும் அந்த பேச்சு துணியையும் கவனிச்சிங்க அப்படின்னா 2 வித்தியாசமான ஒரு ஆட்கள் தெரியும். ஏன் அப்படின்னா அசம்பிளில எந்த ப்ரிப்பரேஷனும் இல்லாம அவர் பேசணும். ஆனா கேம்பெயினும் சரி, இந்த திருச்சி கூட்டமா இருந்தாலும் சரி, அதெல்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி பேசுறது. ஸோ ப்ரிப்பரேஷன் இருந்து ஸ்கிரிப்ட் இருந்தா விஜய்க்கு வந்து வேற ஒரு மெட்டீரியல். ஆன் த ஸ்பாட்ல அவரை பேசணும்னா அவருக்கு அவ்வளவுதான் வரும், பேச வராது. ஸோ இந்த 2 பாடி லாங்குவேஜை உண்மையிலேயே வந்து கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியத்துல இருக்கு. விஜய் வந்து ரியல் லைஃப்ல ஒரு மாஸ் ஹீரோ. ரியல் லைஃப்ல அவர் மாஸ் ஹீரோவா ஆக விரும்புறாரா இல்லையா அப்படிங்கிறது அவர்கிட்ட தான் இருக்கு. மாஸ் ஹீரோவா இருந்தா மக்களுக்கு நல்லது, இல்லை அப்படின்னா இதே மக்கள் வந்து இந்த ஆட்சிக்கு எதிராக கண்டினியூஸா பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இப்போ இந்த வீடியோ பார்த்த நீங்க விஜயோட இந்த 30 days கவர்மெண்ட் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை நீங்க கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.